வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்டர் என்ன உணவுப் பொருளை பற்றி சொல்ல போறாரு, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் ஹைப்பர் டென்ஷன் பற்றின நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன உணவுப் பொருள் பற்றி பார்க்க போகிறோம்? ஆடாதோட இலை அதை வச்சு ஒரு மணப்பாகு, அதாவது சிரப் மாதிரி ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குமா? எங்கேயோ கேட்ட ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்குது இந்த ஆடாதோட இலை. அது எப்படி இருக்கும், எங்கே கிடைக்கும் டாக்டர்? ஆடாதோட இலைங்கிறது வழக்கமாக எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு இலை தான். ஆடாதோட இலை அப்படிங்கிறது வயல்வெளிகள்லையும் வீடுகள் உள்ள வாசல்லையும் தோட்டத்துக்கு வேலிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு இலை தான். ஆடுதொடா இலை அல்லது ஆடாத்தொடை இலை அப்படிங்கிறது பேர். இது பொதுவாக மார்பு சளியை இலைக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பழைய காலத்தில் உள்ள மூலிகைகளில் அதில் இருக்கக்கூடிய உள் சத்துக்களை பிரித்தெடுத்து நவீன அறிவியல், மருந்து அறிவியல் துறை அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆடாதோட இலையில் இருக்கக்கூடிய புரோம்ஹெக்சின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருளை பிரித்தெடுத்து இப்போ இருக்கக்கூடிய சளியை இலைக்கு வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது எக்ஸ்பெக்டோரண்ட்னு சொல்லுவாங்க, மார்பில் உள்ள சளியை கரைச்சி வெளிப்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் இந்த புரோமெக்சின் சேருது. இந்த புரோமெக்சின் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் இந்த ஆடாதொடையிலிருந்து பிரிச்செடுக்கப்பட்ட ஒரு மூலிகை தான். இந்த நவீன ஃபார்மகாலஜின்னு சொல்லக்கூடிய மருந்து அறிவியல் துறை வளர்ந்தது இந்த மூலிகையை அடிப்படையாக வச்சு தான் வளர்ந்துருக்குது. அந்த விதத்தில் ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த ஆடாதொடை இலை. இன்றைக்கும் கிராமங்களில் தன்னுடைய வீட்டு வாசல்லையே இந்த ஆடாதொடை இலையை வச்சு வளர்க்குறத பார்ப்பாங்க. இந்த ஆடாதொடை இலையை பயன்படுத்துறது மூலமாக சளி இழகிறதோட மாத்திரம் இல்லாமல் இரத்த அழுத்தம் இயல்பாக்குறதுக்கு இந்த ஆடாதொடை இலை உதவியாக இருக்குது. இது பழங்காலத்தில் குருதி அழல்னு சொல்லுவாங்க. அதாவது இலக்கியத்தில் சித்தர்கள் அவங்க இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிறத குருதி அழல், குருதிங்கிறது இரத்தம் உங்களுக்கே தெரியும், அழல்ங்கிறது பித்தம். இரத்தத்தில் அதிகப்படியான பித்தம் இருக்கிறதுனால ரத்தம் கொதிப்படைந்து ஒரு இரத்த கொதிப்பு நோய் வர்றது, இரத்த அழுத்தம் கூடிய நிலை அப்படிங்கிறத சித்தர்களுடைய வாக்கு மூலமாக தெரியலாம். இந்த குருதி அழல் நோய்க்கு நேரடியாக தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த ஆடாதொடை. அப்படிங்கிறதுனால இந்த ஆடாதொடையை முக்கியமாக வச்சு இன்றைக்கி ஒரு மணப்பாகு செய்ய போகிறோம். இந்த ஆடாதொடை இலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய நரம்புகளெல்லாம் முழுமையாக நீக்கிட்டு அதனுடைய இலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு சின்ன வால்கரண்டி மாதிரி உள்ளதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு லேசாக கொதிக்க விட்டு அதில் இந்த ஆடாதொடை இலையை போட்டு லேசாக வதக்கி ஆறின பின்னாடி வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து, ரொம்ப கசப்பு இருக்கும், அது நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டோம்னா சளி இருந்தால் சளியும் இலகி வெளியே வந்துடும், இரத்த அழுத்தமும் இயல்பாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான மூலிகை இந்த ஆடாதொடை இலை. இன்னைக்கு அந்த மணப்பாகு எப்படி செய்ய போகிறோம் டாக்டர்? ஏன்னா மணப்பாகுன்னும் போது சிறப்புன்னு சொன்னீங்க. ஸோ அதை எப்படி செய்ய போகிறோம் டாக்டர்? இதே மாதிரி இந்த ஆடாதொடை இலை சாறு எடுத்துக்கணும். இந்த சாறில் வெல்லத்தை போட்டு கரைஞ்ச பிறகு வடிகட்டின பிறகு அந்த சாறு, அந்த ஆடாதொடை இலை சாறும் இந்த வெல்லமும் கலந்த ஒரு கலவையை நல்லா கொதிக்க வச்சு பாகுபதத்தில், மணப்பாகு பதத்தில் இறக்குறதுக்கு அந்த சிறப்பு திக்கு சிறப்பு மாதிரி வந்த பிறகு அதில் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு கலந்து இறக்கிற வேண்டியதுதான். ஸோ டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க குழந்தைகள் கூட கொடுக்கலாம், 6 மாதத்துலேருந்து இது கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தைகள் இது பெரியவங்க வரைக்கும் எந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, இந்த ஆடத்தோட ஏலக்காய் மணப்பாகு எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெமடியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட நம்ம கேட்டாச்சு இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா டாக்டர். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆடாதோட ஏலக்காய் மணப்பாகு செஞ்சு பார்க்க போகிறோம். மணப்பாகு அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க, ஒரு உணவுப் பொருளை வச்சு ஒரு சிரப் ஃபார்மில் செஞ்சு வச்சுக்கிறதா மணப்பாகு. நம்ம வெல்லம் விட்டு அது செஞ்சு வச்சுக்கும் போது எப்பயாவது நம்ம ஜூஸ் வேணும்னா அதை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், அதுதான் மணப்பாகு. ஸோ நம்ம இன்னைக்கு ஆடாதொடை ஏலக்காய் மணப்பாகு செஞ்சு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹைப்பர் டென்ஷனுக்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருள். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ நான் இது சிரப் செய்கிறதுக்கு மாதிரியான ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துருவோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை. அது என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, நம்ம நரம்பெல்லாம் நீக்கி அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், அதுதான் இது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனை வெல்லம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம், ஏலக்காய். ஸோ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே அந்த இலையை அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் நரம்பெல்லாம் நீக்கினது ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ இது நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ நான் வெள்ளை கரிசல் சேர்த்துக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக நம்மளோட உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம பனை வெல்லம் மட்டும்தான் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பனை வெள்ளை கரிசல்.
இது நல்லா திக்காக சிரப் மாதிரி ஆனோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கூட ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிறப்பாக நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏற்கனவே நம்ம பனை வெல்லத்தில் நமக்கு மண் இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, பனை வெல்லம் கரைசலே நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்சு நல்லா சுண்டுறதுக்குள்ளே நம்ம ஏலக்காவை பொடிச்சிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் இப்போ ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஆட் பண்ண அப்புறம் நல்ல ஸ்மெல் வருது இது. ஸோ தண்ணி நல்லா ஆவியெல்லாம் வெளியில் வந்துட்டே இருக்குது. இதுலேருந்து நமக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப சுண்ட போகுது. நல்லா அந்த சுண்டுற ஒரு கண்டிஷனில் தான் இது இறக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் அது கெடாமையும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது 6 months அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா வெல்லம் வந்து நமக்கு நல்லா பாகு பதத்தில் தான் இது இறக்க போகிறோம் நம்ம. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு தேவையானப்போ தண்ணியில் கலந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நீங்களும் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க அவங்களுக்கு எப்போல்லாம் நமக்கு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா கொதிச்சாச்சு. நான் இப்போ இறக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது டாக்டர் நம்மகிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. இது பெரியவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சி விருப்பமாக எடுத்துப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வெல்லத்தோட நல்லா சேர்ந்துருக்கு ஏலக்காவோட ஸ்மெல். ஸோ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த சிரப் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் ப்ரிசர்வ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா வெல்லம் அப்படிங்கிறனால நமக்கு கிடவே கிடாது. ஒரு 6 months அளவுக்கு இதை வச்சுருக்கலாம். ஸோ ஆடாத்தோட ஏலக்காய் மணப்பாக நம்ம செஞ்சாச்சு. இது ஹைப்பர் டென்ஷனுக்கு நல்ல ரெமெடியை கொடுக்கும். நம்ம டாக்டர் ஏற்கனவே நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து டாக்டர்கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதுக்கான பதிலை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆடதோட ஏலக்காய் மணப்பாகு எப்படி செய்யறதுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். அது எந்த அளவுக்கு ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய உணவுன்னு அப்படின்னு டாக்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம சத்யா வழங்கக்கூடிய பரிசு பகுதிக்கு வந்துட்டோம். 2 முக்கியமான கேள்வி நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். டாக்டர் முதலாவதா பார்த்தீங்கன்னா ஜபக்கனி கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம யூஸ்வலாக நம்ம தூக்கமின்மைக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இவங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நான் அதிகமாக தூங்குறேன், அந்த தூக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது கேட்டிருக்காங்க. ஏன் தூக்கம் வருதுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். அதிகமான தூக்கம் வரக்கூடியதுக்கு காரணம் அப்படின்னாச்சுன்னா உடலினுடைய ஊட்டம் குறைவது தான் சொல்கிறோம். இந்த ஊட்டம் குறையிறதுக்கான நோய் நிலைகள் நிறைய இருக்குது. ஒன்று ரொம்ப நாள்பட சர்க்கரை நோய், அதே மாதிரி ரொம்ப நாள்பட அதாவது கட்டுப்படுத்த முடியாமல் டியூபோக்ளோசிஸ் மாதிரியான உடலை சோர்வடையக்கூடிய நோய் நிலைகள், அது மாதிரி ரொம்ப நாள்பட இருக்கக்கூடிய அனீமியா இரத்த சோகை, சில விதமான சத்து குறைபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் தூங்கி எழுந்தாலும் தூங்கின ஒரு திருப்தி இருக்காது, மறுபடியும் தூக்கம் வரும். குறிப்பாக அந்த இப்போது காலத்தில் அதிகமாக பரவி இருக்கிறது வந்து சளி, டியூபோக்ளோசிஸ், காசநோய் கிருமி. இந்த காசநோய் கிருமி தாக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க தூங்கி எழுந்த உடனே ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் தூக்கம் வரும் அவங்களுக்கு. பொதுவாக தூக்கத்தை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க எந்த விதமான நோய் நிலைகளில் இருந்தாலும் சரி இந்த பிராணாயாமத்தை அவங்க செய்ய முடியும். மூச்சு பயிற்சியை முறையாக அவங்க கற்றுக்கிட்டு அந்த பயிற்சி செய்கிறதன் மூலமாகவும் அதிகாலையிலேயே அவங்க தூங்கி எந்திரிக்கணும். அதாவது நம்ம தூக்கத்தை நீக்கிறதுக்கு உள்ள வழியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா 4:30 மணிக்கு அவங்க தூங்கி எந்திரிக்கணும், இரவில் சீக்கிரமாக தூங்கணும். இந்த ஒரு முறையை சுழற்சி முறையை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு 8:30 மணி 9 மணிக்கே இரவில் சீக்கிரமாக தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு பழகிட்டாங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி
நாள் முழுவதும் தூங்க விடாமல் பாதுகாத்துக்கும். தூங்க விடாமல்னா அதாவது ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு அது உதவியாக சோர்வு இருக்காது. தூக்கத்தை நீக்கிறதுக்கு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு உதவியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். அது மட்டும் இல்லாம அனிமிக்கா இருக்கா, அதான் நீ தூங்கி தூங்கி வடிகிற அப்படின்னு நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே சுற்றி ஸ்கூல்லலாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம குழந்தைங்களாம் பார்க்கும்போது அனிமிக்கா இருக்காங்களோ அதனால தான் இப்படி தூங்கி தூங்கி சோம்பலா இருக்கானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனிமிக்கா இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்? நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்க கீரை முக்கியமாக நல்ல வழக்கமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையோ அல்லது கறிவேப்பிலையோ கரிசலாங்கண்ணி கீரையோ அவங்க வந்து உணவில் தினசரி சேர்த்துட்டு வரணும். அதோட மாத்திரம் இல்லாமல் பொட்டுக்கடலை அல்லது வேக வச்ச வேர்க்கடலை, கருப்பு மூக்கு கடலை, இந்த மாதிரியான உணவுகள், கீரை, பருப்பு, அதுக்கப்புறம் பயிர் வகைகள், பழங்கள், இது நிரவி உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த கேள்வி டாக்டர். ஜெயலட்சுமி நெய்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 வயது குழந்தை இருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து கொசுக்கடி மூலமா கடிச்சிச்சுன்னா டாட்ஸாக நிறைய வருது, ரெட்டாக ரொம்ப வீங்கி ரொம்ப நாளைக்கு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க டாக்டர். சரி, பொதுவாக அந்த கொசுக்கடியோ அல்லது வேறு எந்த காரணத்தினால தோலினுடைய எதிர்ப்பாற்றல் குறைஞ்சது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு தோலில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஒரு வழக்கமாக குழந்தைங்களுக்கே கொடுக்கணும். எண்ணெய் தோலில் போதுமான அளவு படுறதும் சூரிய ஒளி போதுமான அளவு படுறதும் தோலை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ சித்த மருந்து கடைகளாக இருந்தாலும் சரி அல்லது அவங்க ஏதாவது ஒரு ஆங்கில மருந்து கடைகள்லேயே இப்போ காயத்திரிமேனி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை அவங்க பயன்படுத்துறது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த காயத்திருமேனி தைலத்தை அந்த புள்ளி புள்ளியாக உள்ள இடங்களில் மேலே தடவி ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில், இந்த 2 வயசு குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு பாய் விரித்து நேரடியாக காலையில் 7:30 மணி சூரிய ஒளி அந்த குழந்தையோட மேலே படுற மாதிரி வச்சுருந்துட்டு பாசிப்பருப்பு மாவு வச்சு அவங்க மேலே தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதன் மூலமாக இந்த நிலையிலேருந்து அவங்க மாற்றலாம். நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம முக்கியமாக ஹைப்பர் டென்ஷன் பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்க்கும் நிறைய பதில் சொன்னீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ நேர்களே, இன்னைக்கு ஆடதோட ஏலக்காய் மணப்பாகு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எந்த அளவுக்கு அது ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்தக்கூடியது போன்ற விவரங்களாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியண்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.